ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 7ஆம் திருமொழி ஐயப்புழுதி என்று தொடங்கக்கூடிய பதிகத்துக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். இதுல என்ன காட்சினா, பெரியாழ்வார் ஒரு கோபிகையின் தாய் பாவத்தை அடைகிறார். கோபிகைகள் எல்லாரும் கண்ணனை காதலிக்கிறார்கள், அவன் மீது உண்மையான பக்தி செலுத்துகிறார்கள். கண்ணனோடு ஆடி பாடி கூத்தாடி விளையாடி அப்படி மாலை பொழுது வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அப்படி கண்ணனோடு கூத்தாடி விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த பெண் அவள் எப்படி இருக்கா, அவளை பார்த்து அந்த தாய் என்ன சொன்னாள், அதை விளக்குவதுதான் இந்த ஐயப்புழுதின்னு தொடங்கக்கூடிய 3ஆம் பத்து 7ஆம் திருமொழி. இது கிட்டத்தட்ட நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில அல்லது திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில தாய்ப்பாசுரங்கள்னு பார்ப்போம். அதாவது ஒரு நாயக்கி பெருமாளை காதலிப்பாள். ஆனா அந்த நாயக்கி அந்த காதல் என்னங்கிறத தன் வாயால சொல்லாமல் அவளுடைய தாய் சொல்வதாக பாசுரம் அமைந்திருக்கும். இதுல என்ன ஒரு நுட்பம் அப்படின்னா, அந்த நாயக்கிக்கு பெருமாள் மேல ரொம்ப காதல் அதிகமா இருக்கிறதுனால அவளால வாய் திறந்து கூட பாட முடியலையா. அதனால இவள் உணர்ச்சிகளை அவளுடைய தாய் வாங்கி கொண்டு சொல்றாளாம். இன்னைக்கு நம்ம மவுத் பீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இவாளுக்கு பதில் அது அவர் பேசுறதுன்னு. அது போல இவளுடைய அந்த காதலை அவளுடைய தாய் வெளிப்படுத்துவது. அதே ரீதியில தான் கிட்டத்தட்ட பெரியாழ்வார் ஒரு கோபிகையின் தாயாக ஆகிறார். இப்ப அந்த கோபிகையின் தாய் தம் பொண்ண கண்ணன் என்னென்ன பாடெல்லாம் படுத்தினா அப்படின்னு சொல்ல போறா. அனுபவிப்போமா? நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். கோபிகை கண்ணனோடு ஆடிப்பாடி விளையாடி விட்டு வீட்டுக்கு திரும்ப வருகிறாள். தாய் பார்க்கிறாள். கோபிகையின் தாய் விண்ணப்பம் செய்கிறாள். முதல் பாசுரம். ஐய புழுதி உடம்பு அலைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள் கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்தும் இலள் பையரவனை பள்ளியானொடு கை வைத்து இவள் வருமே. ஐயபுழுதி உடம்பளைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள் கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்தும் இலள் பையரவனை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே. இப்ப அந்த தாய் சொல்றாளாம், தன்னுடைய மகள் வரத பார்த்தா ஒரே புழுதி படிஞ்சு வந்திருக்காளாம். அந்த புழுதி எப்படி இருக்குன்னா, ஐய புழுதி, ஐயன்னா அழகியன்னு அர்த்தம். புழுதி எங்கேயாவது அழகா இருக்குமா? ஆனா இந்த பெண் வராளாம் வீட்டுக்கு. அம்மா பாக்குறா, என்னடி இது புழுதியோட வந்திருக்கியே அப்படின்னு பார்த்தா அந்த புழுதி அவ்வளவு அழகா இருக்கான். ஏன்னா அது சாதாரண புழுதி இல்ல. கண்ணனோடு இவள் விளையாடி கண்ணனோடு கூத்தாடி அதனால் ஏற்பட்ட புழுதியொல்லியோ. பகவானோடு தொடர்புடைய எல்லாமே அழகா இருக்கும், பகவானோடு தொடர்புடைய எல்லாமே தெய்வீகமா இருக்கும். கிருஷ்ணனோடு விளையாடிட்டு புழுதி படிஞ்சு வந்தாலும் அது வெறும் புழுதி இல்ல, ஐய அழகிய ஐய புழுதி. ஐய புழுதி மொத்தமாக அவள் மேனியிலே படிந்திருக்க உடம்பு அலைந்து, அலைந்துன்னா பூசிண்டுன்னு அர்த்தம். ஏற்கனவே விளையாடி புழுதி படிஞ்சிருக்கு. இவ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணாலாம், கண்ணனுடைய திருவடிப்பட்ட மண்ணாச்சே, அதை பூசிண்டா விசேஷம் தானே. அதனால ஐய புழுதி, அந்த அழகான புழுதி ஏற்கனவே படிந்திருக்க இன்னும் கொஞ்சம் கண்ணன் திருவடிப்பட்ட அந்த தூசி மண்ணு எல்லாத்தையும் எடுத்து உடம்பு தன் உடலிலே அலைந்து நன்றாக பூசிக்கொண்டு வந்திருக்கிறாள். ஐய புழுதி உடம்பளைந்து, கண்ணன் திருவடிப்பட்ட அழகான புழுதியை திருமேனி எங்கும் பூசிக்கொண்டு அந்த பெண் வந்திருக்கிறாள். இப்ப அம்மா கேட்டாலாம், ஏண்டி இப்படி புழுதியோடு வந்த, என்னாச்சு, என்ன பண்ண, எங்க போய் விளையாடின அப்படின்னு அம்மா கேட்கறாளாம். அதுக்கு அந்த பொண்ணு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறாளாம், மழுப்புறாளாம். இல்லம்மா தோழிகளோடு போனேன். தோழிகளோடு போனியா? தோழிகள்லாம் இங்க தானே இருக்கா, யாரும் போனாப்புல தெரியலையே, எங்கடி போன? இல்லம்மா நான் கிருஷ்ணன் எல்லாம் சந்திக்கவே இல்லைன்னாலாம். கிருஷ்ணனை நீ சந்திச்சான்னு நான் கேட்கவே இல்லையே, நீயா கிருஷ்ணனை சந்திக்கலைங்கிறியே. பார், எங்க போனேம்மா? நான் யமுனை பக்கம் போனேம்மா. ஏய், யமுனை பக்கம்னா நீராடி நனைஞ்சுன்னா வந்திருக்கணும், நீ புழுதி படிச்சுன்னா வந்திருக்க. யமுனை பக்கம் தண்ணீர் பக்கம் நீ போன மாதிரி தெரியலையேன்னா ஏதோ முன்னுக்கு பின் முரணாவே பேசிட்டு இருக்காளாம். அதான் இவள் பேச்சும் அலந்தலையாய். இவள் பேச்சும், என் மகள் பேசக்கூடிய பேச்சு இருக்கே, அலந்தலைனா ஒரே குழப்பமா இருக்கு, தெளிவாவே பேச மாட்டேங்கிறா. உடம்பு ஏன் புழுதியா இருக்குன்னா யமுனையெல்லாம் குளிச்சுட்டு வந்தேங்கிறா. யாரோட போனேன்னு கேட்டா தோழிகளோடு போனேன், கிருஷ்ணனை நான் பார்க்கவே இல்லைங்கிறா. தோழிகள்லாம் இங்க இருக்கா?
எதுவுமே புரிய மாட்டேங்கிறதே. சரிம்மா, எப்படி இவ்வளவு சேறு சகதி, எவ்வளவு புழுதி எல்லாம் வந்திருக்கே, என்ன காரணம்னு கேட்டா, இல்ல இருட்டிடு தோல்லையோ, அதனால தெரியாம போய் விழுந்துட்டேங்கிறா. இன்னும் நல்ல பட்ட பகல் சூரியன் ஒளி வீசின்னு இருக்கான், இருட்டுங்கிறா. இவ பேசுறது அத்தனைக்குமே ஒரு தெளிவில்ல, கலக்கமான பேச்சா இருக்கு. அடுத்தவ அம்மா என்ன பண்ணாலாம், ஏமா இந்த ஆடையாவது நன்னா உடுத்திட்டு வந்திருக்க கூடாதோ, செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள். அவளுடைய ஆடைகள்லாம் கலைஞ்சிருக்கான். எப்படிப்பட்ட ஆடை அணிஞ்சுட்டு இருக்கா? செய்ய நூலின், செய்யன்னா சிவந்தன்னு அர்த்தம். செய்ய நூலின்னா சிவந்த நூலாலே நெய்யப்பட்ட சிற்றாடை, சின்ன ஆடை, சின்ன பொண்ணு தானே, சின்ன ஆடை இடுப்புல அணிஞ்சுட்டு இருக்கா, ஒரு பாவாடைன்னு வச்சுக்கோங்க. செய்ய நூலின் சிற்றாடை, சிவந்த நூலால் செய்யப்பட்ட சிறிய ஆடை. அதை செப்பன், செப்பன் என்றால் சீரிய முறையிலே, சரியான முறையிலேன்னு அர்த்தம். செப்பன் உடுக்கவும், சரியான முறையில் உடுத்திக் கொள்ளவும் வல்லள் அல்லள், அதாவது வல்லவளாக அவள் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆடையை உடுத்திக்க தெரியலையா. ஏன்னா வியாக்கியானத்துல 2 காரணம் காட்டுறா. ஒண்ணு, அவளே விவரம் தெரியாது, சின்ன பொண்ணுதான், அணிய தெரியாது. 2, இப்ப கிருஷ்ணனோட விளையாடிட்டு வந்தாளோ இல்லையோ, அவ தன்னையே மறந்துட்டாளாம், சுத்தி இருக்கிறவளையும் மறந்துட்டாளாம். இதெல்லாம் ஆச்சரியம் இல்ல, ஆடை எப்படி உடுக்கணுங்கிறதையும் அவன் மறந்து போயிட்டாளாம். அதனால இப்ப என்னடா, பாவாடைய சரி பண்ணிக்கோ, ஆடைய சரி பண்ணிக்கோன்னு சொன்னா அது கூட பண்ண தெரியல. செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள், சரியாக உடுத்தி கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்தை கூட அந்த பெண் இழந்து விட்டாள். ஆக திருமேனியெல்லாம் புழுதி இழைஞ்சு வந்திருக்கா. எங்க போன என்னன்னு கேட்டா தெளிவில்லாம பதில் சொல்றா. சிவந்த நூலால் செய்யப்பட்ட அந்த சிற்றாடைய சரியா உடுத்திக்கவும் தெரியல அவளுக்கு. அதுக்கு மேல விளையாட்டு பருவம் போகலையாம். இத மாமுனிகள் அழகா வியாக்கியானத்துல காட்டுறார். எங்க போன என்ன பண்ண ஒன்னும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிற, இந்த விளையாட்டு சாமான மட்டும் விட மாட்டேங்கிறியே. என்ன விளையாட்டு சாமான்னா, மணல் வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு பானையும் முறமும் எடுத்துன்னு போனாலும். அந்த காலத்துல மணல் வீடு கட்டி விளையாடுதல்னு ஒரு விளையாட்டு உண்டு. இன்னைக்கெல்லாம் எங்க யாரும் அந்த மாதிரிலாம் விளையாடி பழகிறது இல்லை. அவுட்டோர் கேம்ஸே கிடையாது, எல்லாம் இன்டோர் கேம்ஸ். மொபைல் போன் இதை வச்சு விளையாட்டை முடிச்சுக்கோன்றான். இந்த மணல் வீடு கட்டி விளையாடுதல்னு விளையாடுவா. அதுக்கு என்ன பண்ணுவாளாம், ஆற்று மணல் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு பானை கொண்டு போவாளாம். பானையிலேருந்து ஆற்று மணல் கொண்டு வந்து வேறொரு இடத்துல அதை வச்சுட்டு அதுலேருந்து மணல் வீடு கட்டுவா. 2வது ஒரு முறம் ஒண்ணு கையில வச்சுப்பாளாம். அந்த முறம் எதற்காகனா, அந்த மண்ணை கொஞ்சம் சலிச்சு அதுல வேற ஏதாவது கல் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு ஃபைன் சாண்ட், நுண்மணலா வச்சுதான் கட்டணுமா. அதற்காக ஒரு பானையும் முறமும் எப்போதும் குழந்தைகள் அந்த காலத்துல எடுத்துன்னு போவாளாம். இப்போ கிரிக்கெட் விளையாடுறவாள்லாம் எப்படி அவளுக்கு பேட், பால், ஸ்டம்ப்பு, பேட், ஹெல்மெட் இதெல்லாம் அப்படியே ஒரு கூடவே ஒரு செட் எடுத்துன்னு போறா இல்லையா. அது போல மணல் வீடு கட்டி விளையாடுபவர்கள் ஒரு பானையும் முறமும் கொண்டு போவாளாம். இவளுக்கு விளையாட்டு நாட்டமும் குறையல. அதனாலதான் கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்தும் இழல். ஒரு கையில கையினில், ஒரு கையிலே சிறு தூதையோடு, தூதைனா பானைன்னு அர்த்தம். அந்த மணல் வீடு கட்டுறதுக்கு மணல் சேகரிப்பதற்கான பானை. கையினில் சிறு தூதையோடு, அந்த சின்ன பானைய ஒரு கையில வச்சுட்டு இருக்கா, அதெல்லாம் விட்டுள்ள. இவள் முற்றில் பிரிந்துமிழல். முற்றில்னா சின்ன முறம்னு அர்த்தம். சின்ன குழந்தையோ இல்லையோ, சின்ன பானை சின்ன முறம். இவள், இந்த பெண் முற்றில் அந்த சின்ன முறத்தை பிரிந்துமிழல், பிரியவே மாட்டேங்கிறா. ஒரு கையில குட்டி பானை, ஒரு கையில குட்டி முறம். கையினில் சிறு தூதையோடு, ஒரு கையிலே சிறிய பானை. இவள் முற்றில் பிரிந்துமிழல், முற்றம்ங்கிற சின்ன முறம், முற்றில் அதையும் அவ விடல, கையில வச்சுண்டு. ஆனாலும் என்னவோ கலங்கின மாதிரி வரா. அம்மா கண்டுபிடிச்சுட்டா, யாரு, பெரியாழ்வாராகிய கோபிகையின் தாய். அவ சொல்றா, புரிஞ்சு போச்சு, பையரவனை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே. இவ பெருமாளோடு கை கலந்து வந்திருக்கிறாள், பெருமாளோடு கை கோத்து விளையாடி இருக்கான்னு தாத்பரியம். அதுவும் எந்த பெருமாளோடு? பை அரவணை பள்ளியானோடு. பைனா படம்னு அர்த்தம். பாம்பு படம் எடுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த படத்துக்கு பைன்னு பேரு. அரவுனா பாம்பு, பை அரவுனா படம் எடுக்கும் பாம்பாகிய ஆதிசேஷன். பை அரவு, அந்த படம் எடுக்கும் ஆதிசேஷனை அணை, அணைனா படுக்கைன்னு அர்த்தம். பை அரவு அணை, படமெடுக்கும் அரவம் பாம்பான அணை ஆதிசேஷன் படுக்கையை கொண்ட பள்ளியானோடு, அதில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளோடு கை வைத்து இவள் வருமே. புரிஞ்சு போச்சு. இவள் பெருமாளோடு கை வைத்துனா கை கலந்து அவனோடு கை கோத்து விளையாடிட்டு இவள் வருமே. வருமே அப்படின்னா இப்ப வந்திருக்கான்னு அர்த்தம். ஓ, இவ பெருமாளோட சேர்ந்து இருந்துட்டு வந்திருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், அது எதுக்கு பை அரவணை பள்ளியான் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டதை ஏன் சொல்லணும்னா, அதுவா, அந்த ஆதிசேஷன் தான் இப்ப பலராமனா வந்திருக்கார். பலராமனை படுக்கையாக்கி அவன் மீது பள்ளி கொண்டிருந்தான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் மேல விழுந்து இவ விளையாடி இருக்கா.
அதனால இப்ப அப்படியே பாட்டை ரிப்பீட் பாருங்க. ஐய புழுதி உடல் அலைந்து தன்னுடைய உடம்பு முழுக்க கண்ணனோட அப்படி மேல புரண்டு விளையாடி அதனால புழுதி படிஞ்சிருக்கு. அவன் திருவடி துகளையும் எடுத்து பூசி விட்டா. இவள் பேச்சும் அலந்தலையாய். இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டாளோ இல்லையோ, பலராமன் மீது பள்ளி கொண்ட கிருஷ்ணன்னு அவனை சேவிச்ச மயக்கம் ஏதேதோ வளரின்னு இருக்கா. செய்ய நூலின் சிற்றாடை செப்ப நுடுக்கவும் வல்லழல். கண்ணன் இவளோட விளையாடி இருக்கான், இவளும் இடு கொடுத்து விளையாடி இருக்கா. ஆடை நழுவி இருக்கு. இதெல்லாம் மறந்து போச்சு. அந்த விளையாட்டுல கண்ணன் லீலையில லயிச்சுட்டா. அப்புறம் கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்தும் இழல். அந்த பானையும் முரத்தையும் விடமாட்டேங்கிறா. ஏன்னா அது விளையாட்டுல உள்ள ஈடுபாட்டினால இல்லையா. அத கிருஷ்ணன் கொஞ்ச நேரம் வாங்கி குடு, நான் இதை தலைமாட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சுன்னு கொடுத்துருக்கானா. அப்போ பகவானுடைய ஸ்பர்ஷம் அதுல இருக்கோ இல்லையோ, அதனால இதை தொட்டு பார்த்துட்டா கிருஷ்ணனை தொட்ட உணர்வு ஏற்படும். அதனால பக்கத்துல வச்சிருக்காளாம். இப்ப எல்லாம் புரிஞ்சுடுத்து. பையரவனை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே. ஓ, கிருஷ்ணனோட சேர்ந்து விளையாடிட்டு வந்திருக்க, அதனாலதான் இவ்வளவு விளைவா அப்படின்னு செல்லமா அந்த அம்மா கோச்சுக்கிறா. அதுதான் இந்த முதல் பாசுரம். ஐய புழுதி உடம்பு அலைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள். கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்தும் இழல். பையரவனை பள்ளியானொடு கை வைத்து இவள் வருமே. ஐய புழுதி உடம்பளைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள். கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்தும் இழல். பையரவனை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே. பாட்டின் திரண்ட பொருள், அழகான புழுதியை உடலெங்கும் பூசிக்கொண்டு கேள்வி கேட்டாலும் அதுக்கு மழுப்பலா தெளிவில்லாம பதில் சொல்லிட்டு சிவந்த நூலாலான சின்ன ஆடை அது உடம்பில் இருந்து நழுவும்படி சரியாதை அணிந்து கொள்ளாமல் கையில சின்ன முரத்தையும் சின்ன பானையும் விடமாட்டேன்னு பிடிச்சிண்டு இவ வந்திருக்கான்னா ஆதிசேஷன்ல பள்ளி கொண்ட பெருமாளோடு கூடியிருந்துட்டு வந்திருக்கான்னு அர்த்தங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஸ்மியரிங் ஹர் பாடி வித் பியூட்டிஃபுல் டஸ்ட், blabbering something for all my questions, not even knowing to wear her reddish attire properly, carrying the small vessel and small winnow in her hand, my daughter has come back after interaction with the Lord who reclines on the serpent bed என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம் கோபிகையின் தாயான பெரியாழ்வார் மேற்கொண்டு என்ன சொன்னாள் அடுத்த பகுதியில் காண்போமா. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஐய புழுதியும் உடம்பளைந்து இவள் பேச்சு மலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பனுடுக்கவும் வல்லல். கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்துமிழல். பையரவனை பள்ளியானோடு கை வைத்தில்வள் வருமே. கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்துமிழல். பையரவனை பள்ளியானோடு கை வைத்திவள் வருமே.